ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் காஜு கத்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பூசணிக்காய் விதை, சூரியகாந்தி விதை, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். அதோட முந்திரி பருப்பையும் எடுத்து வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிச்சு வச்சுப்போம், பவுடர்ஸ் எல்லாத்தையும். இதோட அளவெல்லாம் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். அப்புறம் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதையும் ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம வந்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணிப்போம். அந்த கம்பி பதம் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வரும். இப்போது பம்ப்கின் சீட் ஆட் பண்ணதுனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அந்த ஒன் ஸ்ட்ரிங் எடுத்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் தான் ஃபுல்லாகவே குக் பண்ணணும். அந்த பவுடர்ஸை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கொஞ்சம் பபிள்ஸ் வரும்போது நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் போட்டாலே சூப்பராக வரும். நிறைய நெய் போட வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அது திரும்ப பாயில் ஆகும்போது நம்ம மில்க் பவுடர் சேர்த்துடலாம். மில்க் பவுடர் வந்து இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். ஏன்னா அது போட்டால் தான் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி காஜு கத்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போதே சூப்பராக இருக்கும். அதனால் மில்க் பவுடர் போட்டுட்டு ஒரு செமிசாலிட் கன்சிஸ்டன்சி வரும்போது ஒட்டாமல் வந்துடும் பேனோட. அப்போ அதை எடுத்து க்ரீஸ் பண்ண பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாவு மாதிரி ரெடி ஆகும். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக எந்த ஷேப்ஸ் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு விளையாட்டுக்காக பாம்பு ஷேப் பண்ணேன். அப்புறம் இந்த குக்கி கட்டர் ஹாட் வச்சு ஹாட் ஷேப்ஸு, ஸ்கொயர் ஷேப்ஸு, ஸ்டார் ஷேப்ஸ் எல்லாமே பண்ணினேன். இப்போ நான் உங்களுக்கு ஹாட் ஷேப் மட்டும் காமிக்கிறேன். பாருங்கள், டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்படி கடை காஜு கத்லி மாதிரியே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான காஜு கத்லி, பம்ப்கின் சீட்ஸ் எல்லாம் போட்டு பண்ண காஜு கத்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.